டெக் லவர்ஸுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு விவோவில் S2 அப்படிங்கிற ஒரு நியூ மொபைலை வந்து நம்ம ஓப்பன் பண்ண போகிற பாக்ஸு ப்ளஸ் வந்து அதோட டெக்கோட ரிவ்யூஸில் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். Guys, one reel. பாக்ஸில் ஒரு மொபைல் கொடுத்துருக்காங்க. ஸோ அது போக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேக் கேஸும் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பெருசாக படிக்காத வேரண்டி கார்டும் அண்டு குயிக் ஸ்டார்ட் கைடும் நம்ம கொடுத்துருக்குறாங்க. அது போக இங்கே வந்து ஃப்ளாஷ் சார்ஜ் வந்து நம்ம கிடச்சிருக்கு. ஸோ 44 வாட்ஸ் ஃப்ளாஷ் சார்ஜ் வந்து இங்கே இருக்குது. டைப் A to டைப் C வந்து கொடுத்துருக்காங்க சார்ஜர். அதுக்கப்புறம் அண்ட் தென் வந்து சிம் எஜெக்டர் கொடுத்துருக்குறாங்க. ஸோ பாக்ஸை பொறுத்தவரையிலும் நம்ம பேக் கேஸோடு இருக்குது. நம்ம சார்ஜர் எதுவும் தனியாக வாங்க தேவையில்லை. இப்போ மேக்ஸிமம் எல்லா மொபைல்ஸ்லேயும் சார்ஜர் நம்ம தனியாக வாங்குற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. பட் விவோவில் அப்படி இல்லை. இந்த மாடல் மொபைல் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குது. என்ன ரீசன் அப்படின்னா, இது விவோவில் ஃபஸ்ட் டைம் எப்படின்னா நம்ம மோட்டோரோலோ மாதிரி எட்ஜு வந்து கேர்வ்டு எட்ஜ் கொடுத்துருக்குறாங்க. ப்ளஸ் வந்து பேக் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த ஐஃபோன் ஏரில் இருக்கும்ல அந்த மாதிரி ஒரு கேமராவோட டிசைன் வந்து கொடுத்துருக்குறாங்க. இது பிடிச்சிருக்கிறவங்க பயங்கர ஸ்லிம்மாக இருக்குது. மோட்டோரோலா தான் இருக்கிறதுலே ஸ்லிம்மஸ்ட் மாடல்ஸ்லாம் கொடுப்பாங்க. லைக் அதே மாதிரியே இங்கேயும் வந்து ஒரு ஸ்லிம்மஸ்ட் வெயிட்லெஸ் மாடல் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சரி, இதோட ஸ்பெக்கோட டீட்டெயில்ஸில் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ இதை பொறுத்தவரையிலும் 6.83 இன்ச் இதோட டிஸ்பிளே சைஸு ப்ளஸ் 1.5K அல்ட்ரா ஹெச்டி ரெசல்யூஷன் வித் AMOLED டிஸ்பிளேவோட கொடுத்துருக்காங்க. 3D கர்வ்டு டிஸ்பிளே வந்து நம்ம கிடச்சிருக்குது. ஸோ ப்ராசஸர் பொறுத்தவரையிலும் MediaTek Dimensity 7360 வந்து கொடுத்துருக்காங்க. டர்போ அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது 7300க்கும் 7400க்கும் நடுவில் இருக்கிற ஒரு வேரியண்ட்டாக வந்து நமக்கு இது கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட வெயிட் என்ன இருக்கும் அப்படின்னு நாங்கள் பார்க்கும்போது, ஏன்னா ரொம்ப வெயிட்லெஸ். பட் இது தெரியவே இல்லை. சரி 180 கிராம்ஸ் இருக்குமா அப்படிங்கிற ஒரு அஷ்யூம் பண்ணோம். பட் ஆனால் வெயிட் வந்து 200 கிராம்ஸ் இருக்குது. ஸோ 6.7 அப்படின்னா கொஞ்சம் வெயிட் தெரிஞ்சிருந்துருக்கலாம். 6.83ங்கிறதுனால சுத்தமாகவே வெயிட்டே தெரியல. அதனால் 200 கிராம்ஸ் இருந்துமே வெயிட் தெரியல. இதில் வந்து 3 கலர்ஸ் 2 வேரியண்ட் வந்து வருது. 8GB RAM ப்ளஸ் 128GB ரோமும் 8GB RAM 256ம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அமேசான், ஃப்ளிப்கார்ட் இது எல்லாத்துலேயுமே ஆன்லைன் சேலும் ஓப்பனில் தான் இருக்குது. ஸோ இதோட 3 கலர் வேரியண்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா சில்கி ஒயிட் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ சஃபயர் ப்ளூ அப்படின்னு செகண்டும், ஸோ ரீகல் பிரான்ஸ் அப்படிங்கிற 3வது கலரும், மொத்தம் 3 கலர் வந்து இந்த மொபைலில் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்து ரெஃப்ரெஷ் ரேட்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 120 ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கிறனால நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கெலாம். ஸோ அதுக்கப்புறம் இன்டோர் அண்ட் அவுட்டோர் பர்ஃபார்மன்ஸஸை பொறுத்தவரையிலும் ரொம்பவே ஷார்ப்பாக இருக்குது. நம்ம மற்ற மொபைல்ஸில் அப்படிங்கிறத விட பிரைட்னஸ்லேருந்து எல்லாமே நல்லா இருக்குது. ஸோ சாஃப்ட்வேரோட அப்டேட்டை பொறுத்தவரையிலும் 3 இயர்ஸ்க்கான OS சாஃப்ட்வேர் அப்டேட் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் 4 இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி அப்டேட்டும் நமக்கு கிடச்சிருக்குது. ஸோ இது சரி, நமக்கு இது ரேட்டிங் என்ன இருக்குது அப்படின்னா, நிறைய இன்றைக்கி வந்து ரேட்டை குறைச்சிருக்கிறேன் அப்படிங்கிறதுல எல்லாத்தையுமே ரேட்டை குறைக்கிறத ஸ்பெக்கையும் குறைக்கிறாங்க. பட் இந்த நமக்கு இது வந்து IP69K ரேட்டிங் டாப் கிரேட் ரேட்டிங்கும் டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ஸுக்காக இந்த IP69K ரேட்டிங்ஸ் வந்து நமக்கு இருக்குது. ஸோ இதில் மிக முக்கியமாக ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா 7050 mAh பேட்ரி தான். ஸோ இந்த பேட்ரி பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா 2 டேஸ்க்கான பேட்ரியாக வந்து இருக்குது. ஸோ எங்கேயாவது நம்ம ட்ராவல் பண்ணுறோம், இல்லை நம்ம மார்க்கெட்டில் இருக்கிறோம், இல்லை வந்து நம்ம சோசியல் மீடியா அதிகமாக யூஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கிறோம், இல்லை நான் அதிகமான கால்ஸ் பேசக்கூடியவங்களாக இருக்கிறேன். ஸோ எனக்கு ட்ராவல்ஸ் தான் ஜாஸ்தியாக இருக்கும், இல்லை எனக்கு டெய்லியும் வந்து ஒரு 50லேருந்து 70 கால்ஸ் நான் பேசிகிட்டே இருப்பேன் அப்படிங்கிற யாராக இருந்தாலும் 2 டேஸ்க்கு கண்டிப்பாக இந்த பேட்ரி வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ ஏன்னா லாங் பேட்ரி வந்து கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறப்ப வித் நல்ல ப்ராசஸர் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது அப்படிங்கிறப்ப ஒரு 2 நாளுக்கு நமக்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் பேட்டரியோட ஹெல்த்தை பொறுத்த வரலும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதில் OS வந்து ஆக்சன் OS 6 வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. வித் ஸ்டுடியோ ஸ்பீக்கர்ஸும் இருக்குது. ஸோ
எங்கேயாவது நம்ம சாங்ஸ் கேட்கணும் அப்படின்னாலும் நல்ல ஒரு ஸ்பீக்கர் குவாலிட்டியோட நான் ஒரு பார்ட்டியில் நான் கேட்க நினைக்கிறேன், இல்லை ஒரு 5 பேர் இருக்காங்க, நான் கொஞ்சம் எனக்கு லவுடராக சவுண்ட் இருக்கணும் அப்படின்னாலும் நமக்கு ஸ்டுடியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுலேயும் நிறைய ஆப்ஷன்ஸும் இருக்குது. நமக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி அதை நம்ம எப்படியெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம், இன்டோரில் அவுட்டோருக்குன்னு தனித்தனியாக அதோட ஆப்ஷன்ஸும் இருக்குது. அதை நம்ம எனேபிள் பண்ணும்போது நிறைய டிஃப்ரெண்ட்ஸான சவுண்ட் குவாலிட்டிஸ் மாறுறதை நம்மளால் பார்க்குறோம். ஸோ இது பொதுவாக வந்து ஒரு சார்ஜ் ஏறுறது பார்த்திங்க அப்படின்னா, ஸோ நமக்கு வந்து 44 வாட்ஸ் சார்ஜர் ஆல்ரெடி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பாக்ஸில் பார்த்தோம். ஸோ ஒரு 0லேருந்து 100% ஏறுறதுக்கு அப்ராக்சிமேட்டாக 45 மினிட்ஸில் வந்து ஃபுல் சார்ஜ் ஆயிடுது. ஸோ இது மற்ற மொபைலை காட்டிலும் இது ரொம்பவே சீக்கிரம் ஏறுது அப்படின்னு சொல்லலாம். மற்ற மொபைலெலாம் 1 மணி நேரம் 1.25 மணி நேரம் அப்படிங்கிறதெல்லாம் ஃப்ளாஷ் சார்ஜ் அப்படிங்கிறதுனால ரொம்ப வேகமாகவே ஏறிடுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ லாஸ்ட்டாக கேமராவை பொறுத்தவரையிலும் கேமராவில் பேக் கேமரா, ஸோ 50 MP ப்ரைமரி அண்ட் தென் செகண்ட் கேமரா, இதில் மட்டும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருந்திருக்கலாமோ அப்படின்னு தோணுது. ஏன்னா 2 MP போகே கேமரா தான் கொடுத்துருக்குறாங்க, அல்ட்ரா வைடு கொடுத்துருந்துருக்கலாம் அப்படிங்கிறது என்னோடய சஜஷன். பட் இது எனக்கு கேமரா எனக்கு ஒரு பெரிய ஆப்ஷன் இல்லை. ஸோ கேமரா இருந்தால் நல்லாயிருக்கும், பட் மற்றபடி ப்ரைமரி கேமரா ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ பிக்சர் எடுக்கிறதுக்காக இருக்கட்டும், க்ளீன் ஷாட்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே நல்லா இருக்குது. ஸோ அந்த 2 MP வந்து போகே கேமரா இல்லாமல் அல்ட்ரா வைட் கொடுத்துருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிறது. ஃப்ரண்ட் கேமராவை பொறுத்தவரையிலும் நமக்கு 32 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இதுலேயும் வித்தின் நியூமரஸ் ஆப்ஷன்ஸ் வந்து நமக்கு அவைலபிளாக இருக்குது, போத் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில். ஸோ 4Kலேயும் எடுக்கிற ஆப்ஷன்ஸும் இருக்குது அப்படிங்கிறதுனால ஸோ கேமராவில் அந்த அல்ட்ரா வைட் கிடச்சிருந்தது அப்படின்னா நல்லா இருந்திருக்கும். அது இல்லை அப்படிங்கிறது ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட். இருந்தாலும் மொபைல் கேமரா மற்றது எடுக்கிறது, ஃபோட்டோஸ் எடுக்கிறது, ஸோ லோ லைட் பர்ஃபார்மன்ஸ்லேருந்து எல்லாமே நல்லா இருக்குது. ஸோ இது என்ன ரேட் ஃபைனலுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆன்லைன் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 8256 வந்து 45,000க்கும் 8128 40க்கும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுக்கு இந்த ஸ்லிம்மஸ்டான மொபைல் ஒர்த்தா அப்படின்னு கேட்டால் கம்பல்சரி ஒர்த்து தான். ஏன்னா இன்றைக்கி ரேமோட காஸ்ட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால ஸோ ஒரு மிட்ரேஞ்ச் மொபைலாக வந்து இது கிடச்சிருக்குது. ஸோ இது நிறையா ஆன்லைனில் ஆஃபர்ஸும் கார்டு ஆஃபர்ஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. சரி, இதை நம்ம ஏன் அடையார் நெட்கட்ஸ் சென்னையில் இருக்கக்கூடிய 5 இடத்துல பிரான்ச் இருக்கக்கூடிய நம்ம கம்பெனியில் வாங்கக்கூடாது அப்படின்னா, தாராளமாக அதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்குறாங்க. 25th இயர் கவுண்டிங்கும் ஸ்டார்ட் டவுன் ஆனதுனால ஸோ எக்ஸ்ட்ரா மைலேஜ் ஆஃபர்ஸும் நம்ம கொடுக்குறோம். அப்பார்ட் ஃப்ரம் ஆன்லைன் ஆஃப்லைன் இது ரெண்டையும் தாண்டி நம்ம ஸ்டோர்ஸில் வாங்கினா எக்ஸ்ட்ரா ஆஃபர்ஸ் ப்ளஸ் வந்து கிஃப்ட் கூப்பன்ஸும் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். ஸோ லாஸ்ட் இயர் 24th ஆனிவர்சரிக்கு நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா, ஸ்கூட்டர்லாம் கிஃப்ட் கொடுத்துருந்தோம். இந்த தடவை 3 EV வெஹிக்கிள்ஸ் கிஃப்ட் கொடுக்குறோம். ஸோ கம்பல்சரி நமக்கு வாங்கினாலே ரேட்டும் ஆன்லைனை விட கம்மியாகும். ஸோ நமக்கு கிஃப்ட் கூப்பனும் இருக்கிறதுனால ஸோ லக்கி வின்னராகவும் இருக்கலாம். அது போக நம்ம நிறையா ஸோ எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா ஒரு 25 அடிஷ்னல் கிஃப்ட்ஸும் நம்ம தரோம். அந்த லக்கி வின்னராக கூட நம்ம இருப்போம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பர் கொடுங்க. ஆன்லைனில் இருக்கிற ப்ரைஸ்க்கும் எங்கள் ப்ரைஸ்க்கும் டிஃப்ரென்ஷியேட் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எங்கே வாங்கணும்னு தோணுதோ தாராளமாக வாங்கலாம். எங்கள்கிட்ட நீங்கள் புக் பண்ணிங்கனாலும் 1 day டெலிவரியில் உங்களுக்கு தாராளமாக நெக்ஸ்ட் டே உங்கள் வீட்டுக்கு கிடச்சிரும். சென்னையாக இருந்தீங்க அப்படின்னா சேம் டே டெலிவரியும் நாங்கள் வந்து கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். ஸோ இந்த மொபைல் யூஸ்ஃபுல்லாக இருக்குமானா கண்டிப்பாக ஒரு பிக்கெஸ்ட் பேட்ரி ப்ளஸ் வந்து ஒரு டீசெண்டான ஸ்பெக்கோடு இருக்கக்கூடிய Vivo S2 ஒரு நல்ல மொபைலாகவே இருக்கும். அடுத்த ஒரு நல்ல ரிவ்யூவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.